ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வெயிட் லாஸ் டிப்போட வந்து டே 29 பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜங்க் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பாய் சொல்லி பாருங்களேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க பார்க்கலாம். ஜங்க் ஃபுட்னா வந்து வெறும் வந்து ஃப்ரைட் ரைஸ் இதுதான் ஜங்க் ஃபுட் கிடையாது, சரிங்களா? ஸோ வெளில நீங்க வாங்குற மோஸ்ட்லி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சொல்லலாம், அப்புறம் சிக்கன் 65 இது மாதிரிலாம் எது வாங்க அது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். பாஸ்தா என்னென்ன வாங்கணும் வெளியே, அது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். அது இல்லாமல் நம்ம சிப்ஸ் சாப்பிடுவோம், பேக்கரி ஐட்டம் சாப்பிடுவோம், இது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் வெளில இருந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வீட்டில் என்ன பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் சாப்பிட்றது, இது மாதிரி ஒரு 1 வீக் அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் 1 வீக் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப வந்து ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுங்க. ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஹெவியாக நீங்கள் கொடுக்கல. நீங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்டொமக் வந்து உள்ள இருக்க ஆர்கன்ஸ் வந்து ஹெவியாக வேலை பார்க்கணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே டயர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கனமாக ஃபீல் ஆகும். பட் இது எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே அதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக கொண்டு போகும், சரிங்களா? ஸோ இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து சேலஞ்சை வந்து ரெகுலராக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ வெயிட் லாஸும் நடக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக ஹாப்பியாக உங்கள் லைஃப் வந்து நீங்கள் கொண்டு போகலாம், லாங் லைஃப் இருக்கும், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.